வணக்கம். நம்ம ரீசெண்டாக வெளியான முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் நம்ம என்னென்ன சிலபஸ் சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். சிவில் டிபார்ட்மெண்ட்டில் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ஒரு பேப்பர் இருக்குது, இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டுக்கு பேப்பர் இருக்குது. அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதில் காமனாக உள்ளது பார்த்திங்கன்னா ஒரு டெமோ வீடியோவாக உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸாக பண்ணிடுவோம், ஒவ்வொரு யூனிட்டாக பண்ணிகிட்ருக்கோம். அதில் நம்ம இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 4 யூனிட் முடிச்சாச்சு. அதில் 5th யூனிட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் லா, அதாவது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் இது ஜேடிஓவில் 5th யூனிட்டாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்டு இரிகேஷன்லாம் வரும். அதெல்லாம் கலந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டாக மாறும். ஃபார் டிகிரி ஸ்டாண்டர்ட் நான் சொல்கிறது. ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய எப்படி பார்க்கணும்னா ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு டாபிக் அதான் பார்க்க போகிறோம். அதில் உள்ளதான் இது ஜேடிஓக்கும் உண்டு, ஆஸ் வெல் அஸ் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டும் உண்டு. டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அஸ் வெல் அஸ் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் உண்டு. அதில் நான் பார்க்க வேண்டியது ஹைட்ரோஸ்டாட்டிக் லா. ஹைட்ரோஸ்டாட்டிக் லா அப்படின்னு என்னன்னு பாருங்க. ஹைட்ரோஸ்டாட்டிக் லாங்கிறது ஸ்டாட்டிக்னா என்னங்க? ஸ்டாட்டிக்னா வாட்டர் நிலையா நிற்கிறது அப்படின்னா ஸ்டாட்டிக்னா நிற்கிறது. ஸ்டாட்டிக்னா ஒரு ஸ்டேட்ல இருக்கு. ஓகே. ஹைட்ரோனா வாட்டருங்களா? அப்போ வாட்டர் நிலையா நிற்கிது. சரிங்களா? அதான் சொல்றதான். அப்போ பாருங்க, நான் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம். ஒரு மக்ல நீங்கள் வாட்டர் நீங்கள் பிளேஸ் போர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? நிலையா நிற்கும், அவ்வளோதான். அதே மாதிரி சேம் கான்செப்ட் தான். நம்ம என்ன பீக்கர் எடுத்துக்கலாம். அந்த பீக்கர்ல வாட்டர் போர் பண்ணியிருக்கோம். ஓகே. இதுல லா என்ன சொல்லணும்னா, அந்த பீக்கர்ல நீங்க சம் வெயிட் வேற ஏதாச்சும் வெயிட்டை வச்சு போடுறீங்கன்னா, எக்ஸாம்பிள் வெயிட்டை பத்தி இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாச்சும் போடுறீங்க. அந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருந்துச்சுன்னா இங்கே இருந்தா இங்கே இருந்தா இங்கே இருந்தாங்க அப்படின்னு கான்செப்ட் பார்க்க வரணும். அந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, அப்படியே 3 பிளேஸ் பார்க்கலாமா? இப்போ இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக்ல என்ன சொல்லணும்னா, we want to find pressure. சரிங்களா? எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதை பற்றி பார்க்கும்போது இந்த சர்ஃபேஸ்லேருந்து எந்த அளவு ஹைட் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர், இதை பார்த்தீங்கன்னா 4 மீட்டர், இது பார்த்தீங்கன்னா 6 மீட்டர். இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஹைட் இருக்கு. அதாவது நான் சொல்ற ஆப்ஜெக்ட் இந்த அளவு ஹைட் இருக்கு. இப்போ ப்ரெஷருக்கு எப்படி நம்ம மெஷர் பண்ணோம்னா, ஆஸ் பர் ஹைட்ரோஸ்டாட்டிக்ல ஃபார்முலானா P is equal to rho into G into H. இல்லை நம்ம ரோனை பற்றி என்னன்னா இதோட வெயிட்னு எடுத்துக்கலாம். அதாவது அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்னு எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ ஹைட்டு பாருங்க. ஓகே. இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தா 1 kg எடுத்துக்கலாமா? 1 kg எடுத்துக்கலாம். 1 kg எடுத்துக்கலாம். அப்போ அதை அப்ளை பண்ணுறோமா? 2 மீட்டர் இருக்கிறப்ப என்னாவது? P is equal to 2 மீட்டர் இருக்கிறப்ப என்னாவது? 1 into 2. சரிங்களா? 1 into 2 மீட்டர் இருக்கிறப்ப 1 into 2. இது P1. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் பாருங்க, P2. 1 2 3. P2ல பாருங்க சேம் 1 kg தான். அப்போ எத்தனை மீட்டர் இருக்கு? இன்டூ 4 மீட்டர் ஹைட் இருக்கு. அதனால ஹைட் 4 போட்டுக்கிட்டேன். ஓகே. அப்படின்றப்ப 4 2. அப்போ பாருங்க தேர்ட் கண்டிஷன்ல பாருங்க, P3 is equal to 1 kg தான் இன்டூ 6. ப்ரெஷருங்கிறனால என்ன யூனிட்னா நியூட்டன் பர் mm ஸ்கொயர், mm ஸ்கொயர். ஓகே. அல்லது பாஸ்கல் அப்படின்னு யூனிட் வரும். இது நம்ம எங்கே பார்க்கணும்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ல இந்த டெர்ம்ஸ்லாம் வரும். அதில் பார்க்கணும் நம்ம. இது சேம் நியூட்டன் பர் mm ஸ்கொயர், 6 பாஸ்கல். சரிங்களா? இப்படி நம்ம சொல்கிறோம்னா அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கு ப்ரெஷர் எப்போ இன்க்ரீஸ் ஆகுது பாருங்களேன். ப்ரெஷரா ஹைட்ரோஸ்டாட்டிக் லானா ப்ரெஷர் தான் சொல்கிறோம். அந்த ப்ரெஷர் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் எப்போ டெப்த்தை நோக்கி உள்ள போகும்போதோ அப்போதான் பார்த்தா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. பாருங்க, 2 மீட்டர் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எவ்வளோ இருக்கு? 2 தான் இருக்கு. 4 மீட்டர் போகிறப்ப இதை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இது அதிகமாக ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. அப்போ கீழே நிற்கும் போது அதிகமாக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம்ல பாருங்க, ப்ரெஷர் 6 மீட்டர்ல இருக்கு அப்படின்றப்ப கம்பேர்ட் வரும். அப்போ கம்பேர்ட் டு 1 and 2 தேர்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. அப்போ டெப்த் அதிகமாக அதோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். இதை பற்றி சொல்றதா பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் தான். P is equal to OGH ஃபார்முலா. ஓகே. இப்போ நம்ம ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் ஆன் தி சர்ஃபேசஸ் அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போறோம். ஹைட்ரோஸ்டாட்டிக் forces on the surfaces அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போறோம். இதுல நம்ம 3 பார்க்கணும்.
ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம வந்து வாட்டர் லைன் எப்படி இருக்கு, வாட்டர் லைன் இருக்கு இல்ல, இங்க வந்து நம்ம வந்து ஹரிசாண்டலா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ணோம், ஹரிசாண்டலா பண்ணிருக்கோம். அடுத்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா வெர்டிகலா பிளேஸ் பண்ணிருக்கோம், வெர்டிகலா பிளேஸ் பண்ணிருக்கோம். அடுத்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா இன்க்ளைண்டா பண்ணிருக்கோம். இப்படி வந்து பார்த்தா 3 விதமா பண்ணிருக்கோம் நம்ம. சரிங்களா, பிளேஸ் வந்து ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ணிருக்கோம். சரி, இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஒன்று டோட்டல் ப்ரெஷர் அண்டு சென்டர் ஆஃப் ப்ரெஷர். இதை வச்சு நம்ம இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம 2 விதமா கண்டுபிடிக்கணும். அதுல டோட்டல் ப்ரெஷர் இருக்கிறப்ப நம்ம ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் P is equal to rho into G into H ஸ்ட்ரெயிட்டா போட வேண்டியதுதான். P is equal to இது வந்து ஹரிசாண்டல் vertical inclined. இப்ப பாருங்க P is equal to rho G H இது பாத்தீங்கன்னா for total pressure. சரி, அப்ப ஒன்னு கண்டுபிடிச்சாச்சுங்களா? அப்ப சென்டர் ஆஃப் பிரஷர் என்னன்னா, ஃபார் ஹரிசாண்டல் கண்டிஷன் சென்டர் ஆஃப் பிரஷர் வந்து எங்க இருக்குன்னா இட் லைஸ் ஆன் தி சென்ட்ராய்டு ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அப்படின்றதுனால இதை வந்து நம்ம தனியா படிக்க தேவையில்ல, அதுக்கு சேம் கண்டிஷன் தான் வரும். சரிங்களா, அதனால எங்க வந்து சென்ட்ராய்டு ஆஃப் ஆப்ஜெக்ட் அவ்வளவுதான், வேற ஒண்ணு. இப்போ ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல எங்க வந்து சென்டர் ஆஃப் பிரஷர் இருக்குன்னா சென்ட்ராய்டு ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அவ்வளவுதான். பட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டிஃபரெண்ட் ஆகும். எப்படி டிஃபரெண்ட் ஆகும் மட்டும் பாருங்களேன். இதுக்கு வந்து சென்ட்ராய்டுல இருக்கும், இங்க வந்து பாருங்களேன் வெர்டிகல் கண்டிஷன்ல என்ன இருக்குது, இப்படி இருக்குதா, டோட்டல் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு rho G H அந்த ஃபார்முலா போட வேண்டியதான். அந்த ஃபார்முலா போட்டு நம்ம வந்து பிரஷர் கண்டுபிடிச்சிடலாம், எங்க இருக்கு பிரஷர் கண்டுபிடிச்சிடலாம். பட் இங்க வெர்டிகல் அப்படின்ற டேர்ம் வரதுனால என்ன நம்ம கண்டுபிடிச்சா சென்டர் ஆஃப் பிரஷர் வந்து எங்க இருக்கும்னா, அதாவது இது வந்து இங்க இருந்து இருக்கும் சென்ட்ராய்டு. சரிங்களா, இந்த சென்ட்ராய்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் பிரஷர் இருக்கும். டோட்டல் பிரஷர் எங்க இருக்கும்னா இங்கேயும் சென்ட்ராய்டுல தான் இருக்கும், இங்கேயும் சென்ட்ராய்டுல தான் இருக்கும். மாத்தி வேண்டுமா? ஓகே, இங்கேயும் சென்ட்ராய்டுல தான் இருக்கும், இங்கேயும் சென்ட்ராய்டுல தான் இருக்கும். சென்டர் ஆஃப் பிரஷர் இன் ஹரிசாண்டல் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்தா சென்ட்ராய்டுல தான் இருக்கும். அதனால நம்ம வந்து பெருசா கண்டு தேவையில்லை. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா டோட்டல் பிரஷர் வந்து சென்டர் எங்க இருக்கும்னா அது வந்து டோட்டல் பிரஷர் சென்ட்ராய்டுல தான் இருக்கும். அப்படின்னா P is equal to rho G H ஃபார்முலா போடலாம். பட் சென்டர் ஆஃப் பிரஷர் போகும்போது என்ன ஆகுதுன்னா ஃபார்முலா வந்து எப்படி வந்து பாருங்க, அதாவது இந்த x இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து நம்ம x னு வச்சுக்கலாமா, வந்து a வச்சுப்போம், a னு வச்சுப்போம். a plus ig divided by a, இதாவது இந்த ஏரியா into a, இதான் வந்து நடக்கும். புரியுதுங்களா? எப்படி புரியுது? அதாவது சென்டர் ஆஃப் பிரஷர் எங்கேருந்து வரும்னா, சென்டர் ஆஃப் பிரஷருங்கிறது எங்கேருந்து வரும்னா இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம ஏன் எழுதிட்டோம்னா, அது ஃப்ரம் த சர்ஃபேஸ்ல இருந்து பார்க்கும்போது இங்கேருந்து இது வரைக்கும் வரும். பட் நம்ம இதை வந்து தூக்கிட்டோம்னா ஒன்றும் இல்லை, இதை நம்ம தூக்கிட்டோம்னா ஒன்றும் இல்லை, இங்கேருந்து வரும். இங்கேருந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் வரும். அதுதான் நம்ம வந்து சால்வ் பண்ணீங்கன்னா கரெக்டாக புரியுது. அப்படி டவுட் ஆச்சுன்னா என்ன பண்ணீங்கன்னா ஒரு புக் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா வரும். உங்களுக்கு சென்டர் ஆஃப் பிரஷர் a plus ig divided by ax bar. இந்த ஃபார்முலா எங்கேருந்து வரும்னா அதோட மெயின் ஃபார்முலா என்னன்னா சென்டர் ஆஃப் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு ig sin square theta divided by a ஏரியா a. சரிங்களா, அப்படி வச்சுக்கலாமா? ஓகே, நம்ம ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்னால என்னன்னா தீட்டாவோட வேல்யூ 0, தீட்டாவோட வேல்யூ 0னா அதாவது அப்ளை பண்ணி பாருங்க. ig sin square theta sin 0 வந்து 0வா அப்படின்ற சென்டர் ஆஃப் பிரஷர் எங்க இருக்கும், அவ்வளவு கிடையாது. எங்கன்னா இட் ஆக்ட்ஸ் ஆன் தி சென்ட்ராய்டு, அவ்வளவு முடிஞ்சிச்சு. இங்க வந்து பாருங்க இந்த ஃபார்முலால அதாவது இது பார்த்தீங்கன்னா 90 டிகிரில இருக்கு. சரிங்களா, 90 டிகிரி இருக்கு, அது இந்த ஆங்கிள் 90 டிகிரி இருக்கு. அப்படின்னால நம்ம வந்து sin 90 டிகிரி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்படின்னால ig divided by a into a வந்துருங்களா. இதான் அதாவது சென்டர் ஆஃப் பிரஷரோட ஃபார்முலா தான். அப்போ மோட் ஆஃப் இனர்ஷியா போட்டீங்க டிவைட் பை ஏரியா போட்டீங்கன்னா சென்டர் ஆஃப் பிரஷர் காமிச்சிடும். அதுலேருந்து ப்ளஸ் பண்ணீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். இதான் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் பிரஷர் நம்ம தான் கண்டுபிடிக்கும் ஃபார் வெர்டிகல் கண்டிஷன். இதே இன்க்ளைன் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா
total pressure is equal to rho GH. அதுக்கப்புறம் center of pressure is equal to சேம் இந்த ஃபார்ம் அப்படியே போட வேண்டியதான் IG sin squared theta divided by A into A. இப்படிதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் அப்படின்ற கான்செப்ட்லாம் நம்ம 3 கான்செப்ட் பார்த்துருக்கோம். 3மே முக்கியமான கான்செப்ட். சரிங்களா? அதனால இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட டவுட்ஸ் இருந்தால் அகாடமிக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் வேற யூனிட்டோட சிலபஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.